Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999. தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்கோம். இப்போ லண்டனில் கூட நமக்கு ஆட்கள் இருக்காங்க. நம்ம அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்கோம். தொடர்ந்து மீட்டிங் நடக்குது. அஜித்தோட பேசுகிறாங்க, மகிழ் திருமேனியோட பேசுகிறாங்க, தமிழ்குமரனோட பேசுகிறாங்க. ஒரு கட்டத்தில் இந்த ஃபீவர் ஜாஸ்தியாகி இந்த படம் வராதுங்கிற சூழல் வரும்போது தான் நம்ம சொல்கிறோம். அந்த லெட்ரு வந்த பிறகு, அவங்க அறிவிப்பு வந்த பிறகு அசிங்கமாக திட்டினவன்லாம் லைனில் வா அப்படின்னு போட்டேன். பாரமவுண்ட் பிக்சர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்துக்கு ரீமேக் ரைட்ஸ் கேட்டு ஒரு லெட்ரு இது நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இவ்வளவு தொகை நீங்கள் கொடுக்கணும்னு. இது ஆரம்பத்திலே இவங்க முடிச்சிருந்தா இந்த நெருக்கடியே கிடையாது. இந்த படத்துக்கு ஆரம்பத்திலே இந்த என்ஓசி அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாயில் முடிகிற வச்சு. ஓகே, இப்போ அவங்க 30 கோடி கேட்குறாங்க. இதையும் கேட்காம ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா 300 கோடி கூட கேட்பாங்க. அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க நீங்கள் ப்ராப்பராக என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தள்ளி போட்டுருங்க அப்படின்ட்டாரு. ஃபுட்பால் கூட வந்திருக்கலாம்னு சொல்லி ஃபேன் ஃபீல் பண்ணாங்க. என்னன்னாங்க, எல்லாமே ரசிகர்களுக்கு ஈஸி. ஸோ இதை இறக்கியிருந்தால் இன்னும் பெனிஃபிட் அஜித்துக்கு. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நம்ம மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது. பட் அஜித் இதில் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா லைக்காவினுடைய நிலைமையை அவர் பார்த்துட்டு நினச்சிருந்தா அவர் சார் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் குட் பேட் அக்லி இறக்குங்கன்னு சொல்லிடலாம். நாங்கள் இவ்வளோ தான் உங்கள் படத்தில் பயன்படுத்தியிருக்கோம், மொத்தத்தையும் அப்படியே அடிக்கலை, நாங்கள் எங்கள் கற்பனை இதில் நிறையா இருக்குது அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணி பேசி அந்த 30 கோடிங்கிறத அவங்க குறைச்சி அட்லீஸ்ட் ஒரு 3 கோடிக்காவது வரணும். இனிமேல் கொஞ்சம் அந்த அரைச்சமாக வரைக்கிற கோஷ்டியெல்லாம் இனிமேல் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்துருக்கிறார் போல இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிவாலாம் அதுலேருந்து பேக் அவுட் ஆகிடுவாருன்னு நினைக்கிறேன்னா. பட் தேசிங் பெரியசாமி அவரை ரீச் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. விடாமுயற்சியோடைய போஸ்ட்பான் நியூஸை கேள்விப்பட்டு எல்லாருமே மன வருத்தத்தில் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் அதுக்கு முன்னாடியே நீங்கள் சென்ஸ் பண்ணி சொல்லிட்டீங்க நிறைய வீடியோவில். அப்போ ஏகப்பட்ட எதிர்ப்புகள் உங்களுக்கு வந்துச்சு. ஒரே ட்வீட்டில் மொத்தமாக முடிச்சிட்டிங்க சார். பயங்கரமான ட்வீட்டு. எப்படி சார் முன்னாடியே உங்களுக்கு தெரியும் அந்த படம் போஸ்ட்போன் ஆக போகுது அப்படின்ற ஒரு நிலைமையில இருக்கு அப்படின்னு? இல்லைங்க, நம்ம சொல்கிற செய்திகள் எல்லாமே ஏதோ கற்பனையில் சொல்கிறது இல்லை. நம்ம அங்கே சம்மந்தப்பட்டவங்கள்ட்ட தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்கோம். இப்போ லண்டனில் கூட நமக்கு ஆட்கள் இருக்காங்க. நம்ம அங்கே என்ன நடக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து விசாரிச்சுட்டே இருக்கோம். தொடர்ந்து மீட்டிங் நடக்குது. அஜித்தோட பேசுகிறாங்க, மகிழ் திருமேனியோட பேசுகிறாங்க, தமிழ்குமரனோட பேசுகிறாங்க. அப்படியே தொடர்ந்து இந்த மீட்டிங் நடந்துகிட்டே இருக்குது. என்ன நடக்குதுங்கிறத அப்டேட்டாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்கோம். ஒரு கட்டத்தில் இந்த ஃபீவர் ஜாஸ்தியாகி இந்த படம் வராதுங்கிற சூழல் வரும்போது தான் நம்ம சொல்கிறோம். இன்னொன்று என்னென்ன வேலைகள் பெண்டிங்கில் இருக்குது, இந்த வேலைகளை எவ்வளோ நாளில் முடிக்க முடியும், இப்போ இந்த வேலைகள்லாம் முடித்த பிறகு நீங்கள் சென்சார் வாங்கி தியேட்டருக்கு வர்றதுன்னா அது சரியாக இருக்குமா, ஏன்னா எஃப்எம்எஸ் எல்லாம் எத்தனை நாளைக்கு முன்னாடி அனுப்பணும், இவ்வளோ விஷயங்களையும் அனலைஸ் பண்ணி தான் ஒரு தகவலை நம்ம சொல்கிறோம். சும்மா ஏதோ மொட்டையா இது வராது இது வரும் அப்படின்னு நம்ம சொல்லலை. ஆனால் கேட்குறவங்களுக்கு என்னென்னா ஏதோ இவங்களுக்கு அஜித்தை பிடிக்காது அதனால் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. நம்ம அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம ஒரு சினிமா நிருபருங்கிறதுனால என்ன நடக்குதுங்கிற தகவலை மக்களுக்கு சொல்கிறோம், அவ்வளோதான். இவரை பிடிக்கும் இவரை பிடிக்காதுங்கிற கணக்கெல்லாம் கிடையவே கிடையாது. பல முறை நம்ம விஜயையும் விமர்சனம் பண்ணியிருக்கோம், அஜித்தையும் விமர்சனம் பண்ணியிருக்கோம், 2 பேரையும் பாராட்டியிருக்கோம். இதை ரெகுலராக வாட்ச் பண்ணுறவங்களுக்கு தெரியும். இப்போ ஆக்சுவலாக வலைப்பேச்சு நேயர்கள் அவங்களுக்கு கரெக்டாக தெரியும். இவங்க இன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லுவாங்க, அதே இதை நாளைக்கு அவரை விமர்சனமும் பண்ணுவாங்க. ஒரு முறை பாராட்டுவாங்க, ஒரு முறை விமர்சனம் பண்ணுவாங்க. நீங்கள் சொல்லிடுவீங்க அந்தந்த சூழலுக்கு ஏற்ப அது நடக்குங்கிறது அவங்களுக்கு தெரியும். பட் அஜித் விஜய் தீவிர ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எப்போவுமே பாசிட்டிவாக பேசணும், நெகட்டிவாக என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்கிற மனநிலையில் அவங்க இல்லை. பட் இருந்தாலும் சொல்ல வேண்டியதை நம்ம சொல்லணுங்கிறது தான். நான் இந்த படம் பொங்கலுக்கு இல்லைன்னு ஒரு ட்வீட் போட்டேன். ஆக்சுவலாக ஒரு 8-8:30 வாக்கில் தான் அவங்க அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பட் நான் அதுக்கு முன்னாடியே ஒரு 2 ஹவர்ஸ் முன்னாடியே அந்த தகவலை போடுறேன். பயங்கரமாக கீழே அசிங்கமாக திட்டிகிட்டு இருந்தாங்க. சரி ரைட்டு, எப்படி இருந்தாலும் கொஞ்ச நேரத்தில் அவங்க அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க, அப்போ பார்த்துக்கலான்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த லெட்ரு வந்த பிறகு, அவங்க அறிவிப்பு வந்த பிறகு அசிங்கமாக திட்டினவன்லாம் லைனில் வா அப்படின்னு போட்டேன். ஸோ அவ்வளோதான். அதில் ஒன்று நம்ம ஒரு ஃபன் பண்ணுறோம், அவ்வளோதான். அதில் ஒன்று, அதாவது நீங்கள் ஆல்ரெடி முன்னாடியே ஒரு 2 hour முன்னாடி செட் பண்ணிட்டீங்க மனசை. அதாவது அஜித் ஃபேன்ஸ்லாம் கொஞ்சம் நார்மலாக இருந்துக்கோங்க, இதான் வரப்போகுது, ரெடியாக இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி. அவ்வளோதான். பட் புரியாமல் அவங்க நிறைய விஷயம் சொன்னாங்க. என்ன காரணமாக இருக்கும் சார் இவ்வளவு குக் பண்ண ஓவர் குக் ஆகிடப்படுது சார் படமே? அப்படி படம் இல்லை, அது அந்த கிளைமாக்ஸை நோக்கி ஒரு படம் ஆக்ஷன் படம் வரும்போது அந்த ப்ரீ கிளைமாக்ஸ்னு ஒன்று சொல்லுவாங்க, அது ரொம்ப ஆவேசமாக இருக்கும்.
கிட்டத்தட்ட அது ஒரு ப்ரீ கிளைமாக்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. ஆக்சுவலாக படத்தில் நிறைய ஸ்ட்ரகிள் இருக்குது. இப்போ யாருமே வேலைகளை சரியாக முடிக்கல. ஏன்னா ஷூட்டிங்கே வந்து விட்டு 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 நடந்துகிட்டே இருந்துச்சு. இப்போ மொத்தமாக கொண்டு போய் அனிருத்துக்கிட்ட கொடுக்கும்போது அவரால் வந்து எப்படி ஒரு 3 நாளைக்குள்ள பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு கொடுக்க முடியும். இருந்தாலும் அவர் வந்து சூழ்நிலையை கருத்தில் எடுத்துக்கிட்டு ஒரு நைட் அண்ட் டே உட்காந்து அடிச்சிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு தான் அவரும் வந்தார். மற்ற டெக்னீஷியன்ஸும் அந்த முடிவுக்கு தான் வந்தாங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் முடித்து அதை வந்து ஃபைனலாக மிக்சிங் பண்ணி அதுக்கு வந்து எப்படியும் ஒரு 10 நாள் ஆகும் இந்த ஃபைனல் மிக்சிங்க்கு. அவங்களையும் வந்து ரொம்ப அவசரப்படுத்தி நீங்கள் 3 நாளில் முடிச்சு கொடுங்க அப்படிங்கும்போது மிஷின் கேட்காதுங்க, நான் கேட்டுருவேன். ஆனால் மிஷின் கேட்கணும், அவுட்புட் வரணும்ல அப்படின்லாம் அவங்க எடுத்து சொல்லி யாரும் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி தெரில. அவங்களையும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் நாங்கள் எவ்வளோ ஸ்பீடாக பண்ண முடியுமோ பண்ணுறோங்கிற மாதிரி அவங்க தயாராகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் சென்சார் ஆஃபீஸரே லீவு 5 நாள், அவர் பர்சனல் ஒர்க்கு அவர் லீவு. ஸோ இவ்வளவு இடையூறுகளும் வந்துகிட்டே இருக்கு. ஒரு பக்கம் வந்து இந்த பிரேக் டவுன் படத்தினுடைய ஒரிஜினல் ப்ரொடியூசர் பாரமவுண்ட் பிக்சர்ஸ் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த படத்துக்கு ரீமேக் ரைட்ஸ் கேட்டு ஒரு லெட்டர் இது நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க, இவ்வளவு தொகை நீங்கள் கொடுக்கணும்னு. இது ஆரம்பத்திலே இவங்க முடிச்சிருந்தா இந்த நெருக்கடியே கிடையாது. இப்போ மற்ற வேலைகள்லாம் கூட கொஞ்சம் அரையும் குறையுமா அள்ளி போட்டு ஏதோ ஒரு படத்தை நம்ம கொடுக்கணும்னு கொடுத்துடலாம். பட்டு அந்த பிரச்சனைங்கிறது பெரிய பிரச்சனை. அவங்கள்ட்ட என்ஓசி வாங்காமல் நீங்கள் ரிலீஸ் பண்ணீங்கன்னா நாளைக்கு அவங்க கேட்குற தொகையை நீங்கள் கொடுத்தாகணும். ஆமாம், இந்த படத்துக்கு ஆரம்பத்திலே இந்த என்ஓசி அவங்க வாங்கியிருந்தாங்கன்னா 30 லட்ச ரூபா 40 லட்ச ரூபாயில முடிகிற விஷயம். ஓகே, இப்போ அவங்க 30 கோடி கேட்குறாங்க. இதையும் கேட்காம ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா 300 கோடி கூட கேட்பாங்க. வேற வழியில் நீங்கள் கொடுத்து தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் தான் சுபாஷ்கரன் வந்து ஒரு தெளிவாக முடிவு எடுக்கிறாரு. இல்லைங்க, நம்ம வந்து இந்த தவறை செய்யக்கூடாது. ஏன்னா ஆஃப்டர் ரிலீஸ் வந்து நம்ம இது முன்னாடி ஓட முடியாது. ஒருவேளை படம் வந்து பெரிய ஹிட் ஆகி பல கோடிகளை வசூல் பண்ணி கொடுக்குது, அல்லது ஹிட் ஆகாமல் போகுது, எதுவாக இருந்தாலும் பொறுப்பு நான் தானே. இப்போ நடுவில் இருக்கிறவங்க சார் பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம் சார், நான் பார்த்துக்கிறேன் சார் அப்படின்லாம் ஃபால்ஸ் ஹோப்பு கொடுக்கலாம். பட் பாதிக்கப்பட போகிறவர் அவர் தான். அப்போ அவர் என்ன பண்ணுறாரு, இல்லைங்க நீங்கள் ப்ராப்பராக என்ஓசி வாங்கிட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணிக்கலாம், நீங்கள் தள்ளி போட்டுருங்க அப்படின்ட்டாரு. அந்த முடிவு தான் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய வருத்தத்தை அஜித் ரசிகர்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு. இவங்க வந்து முதல் படம் பண்ணல சார், நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு உங்களோட பிளானிங் ஏன் சார் மிஸ் ஆகுது? ஏன்னா பாட்டு ரிலீஸ் பண்றாங்க, டப்பிங் போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க, சொன்ன தேதிக்கு ஏன் விட முடியல சார்? ஏன்னா சில சிக்கல் இருக்குன்னா பொங்கல் வெளியிலே போட்டுக்கூடாது, போட்டும் இப்படி லாஸ்ட் மினிட்ல வந்து நியூ இயருக்கு முன்னாடி வந்து ஃபேன்ஸ் எல்லாருமே டிசப்பாயிண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? அது காரணம்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணியும் ஒரு காரணமாக சொல்லலாம். ஏன்னா அவர் ரொம்ப ஸ்லோவாக ஒர்க் பண்ணுறவர், ரொம்ப பர்ஃபெக்ஷன் பார்க்குறவர். இன்னொன்று எடுத்ததையே திரும்ப எடுத்து தான் இவ்வளவு டிலே ஆனது. அப்புறம் அங்கே வந்து உட்காந்துட்டு இவ்வளோ பர்ஃபெக்டாக வேணும் அது இதுன்னு நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது இழைச்சிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், டைம் எடுத்துகிட்டே தானே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க எதையுமே நினச்ச மாதிரி பண்ண முடியல. ஓகே, இப்போ இவங்க இந்த கேப்ல வந்து குட் பேட் அக்லி கூட வந்திருக்கலாம்னு சொல்லி ஃபேன் ஃபீல் பண்ணாங்க. லைக் அதே விட்டுக்கலாம் போல இருக்கு, அது பாட்டு ரேஸ்ல வந்து போயிருக்கோம், அதையும் நிறுத்தி இதையும் நிறுத்தி ரெண்டு பக்கமும் அஜித் ஃபேன்ஸ் வந்து படமே கொண்டாட முடியாத மாதிரி போயிடுச்சு அப்படின்றாங்க. என்னன்னாங்க, எல்லாமே ரசிகர்களுக்கு ஈஸி. இந்த டப்பாவில் இல்லைன்னா இந்த டப்பாவில் இருந்து எடுத்துக்க வேண்டியது தானே அப்படின்வாங்க. அது உள்ள கையை விட்டு எடுக்கணும்ல, அதுல எவ்வளோ சிக்கல் இருக்குங்கிறது அங்கே போய் கேட்டால் தானே தெரியும். ஆக்சுவலாக அந்த முயற்சி நடந்துச்சு. ஆக்சுவலாக வந்து விடாமுயற்சிக்கு முன்னாடி குட் பேட் அக்லியை கொண்டு வந்துடலான்னு அவங்க அஜித் தரப்புலலாம் பேசுனாங்க. பட் அஜித் வந்து இதில் கொஞ்சம் மனிதாபிமானத்தோடு நடந்துக்கிட்டாருன்னு தான் நம்ம சொல்லணும். ஏன்னா லைக்காவினுடைய நிலைமையை அவர் பார்த்துட்டு நினச்சிருந்தா அவர் சார் அப்புறம் பார்த்துக்கலாம், நீங்கள் குட் பேட் அக்லியை இறக்குங்கன்னு சொல்லிடலாம். இன்னொன்று குட் பேட் அக்லி வந்து விடாமுயற்சியை விட வேறு மாதிரி இருக்கிற ஒரு படம். அது வந்து முழுக்க வந்து ஒரு கமர்ஷியல் படம். விடாமுயற்சி வந்து ஒரு கமர்ஷியல், பெரிய கமர்ஷியல் படம் கிடையாது, ஒரு நீட்டான அழகான படம். பட் இது வந்து ஒரு கமர்ஷியல் படம். ஸோ இதை இறக்கியிருந்தா இன்னும் பெனிஃபிட் அஜித்துக்கு. பட் அவர் என்ன நினைக்கிறாரு, இல்லை இவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கிற ஒரு நிறுவனத்துக்கு நம்ம மேலும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அவங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி அந்த படத்துக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்குறாரு. அவர் கடைசி நேரத்தில் கூட அவர் வந்து ஒத்துழைப்பு கொடுக்குறாரு, போய் நடிக்கிறாரு, நைட் ஷூட்லாம் பண்ணுறாரு. பாதி நைட்டு இங்கே ஒர்க் பண்ணிவிட்டு திருப்பி வந்து பகலெல்லாம் குட் பேட் அக்லி ஒர்க் பண்ணிவிட்டு இப்படி மாறி மாறி நடிக்கிறார். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்வால்மெண்ட்டோட பண்ணிகிட்டு இருக்காரு. பட் எல்லாத்தையும் தாண்டி விதின்னு ஒன்று இருக்குல்ல,
அதுதான் இதில் நடந்திருக்கு. ஓகே, இது மாதிரி ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் போய் அந்த டைலூட் ஆயிடாது சார்? என்ன படம் வருது போகட்டும் அப்படி சொல்லி ஃபேன்ஸே ஒதுக்கிட்டாங்கன்னா படம் எப்படி சார் அது சொன்ன மாதிரி கனெக்ட் ஆகும்? இல்லைங்க, அது எல்லா நடிகர்களுக்கும் அப்படி நடக்காது இல்லை. இப்போ அஜித் விஜய் மாதிரி நடிகர்களுக்கு நீங்க எப்போ வந்தாலும் இந்த கொண்டாட்டம் இருக்கும். கண்டிப்பா. அதுக்கு முன்னாடி இருந்த ஸ்ட்ரகிள், கவலை எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. இப்போ இந்த 1 மாசம் கழிச்சு விடாமுயற்சி வருதுன்னே வைங்களேன், 1 மாசம் கழிச்சு இந்த அறிவிப்பு அறிவிச்சோன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்துடும் எல்லாருக்கும். அதுவும் தியேட்டருக்கு நாளைக்கு படம் ரிலீஸ்னா இன்னைக்கு தியேட்டரே வேற மாதிரி ஆயிரும். ஸோ அதனால அந்த பயம் தேவையில்லை. இப்ப அவரும் வரேன்னு சொல்லிட்டு இப்ப பின்வாங்கிட்டாரு. இப்ப எல்லா டீமுமே வந்து உள்ள இருக்க வாய்ப்பு இருக்குல்ல சார்? அடுத்த படங்களும் இப்ப வணங்கான் இருக்கு, அதுக்கப்புறம் வீராஜேஸ்வரன் சொல்லியிருந்தாங்க. இப்ப அவங்களாம் வந்து அகைன் ஒரு மும்முரமா இறங்கி அந்த பொங்கல் டைம் பிடிக்கிறதுக்கு வணங்கான் வருது. அவர் ஏற்கனவே அறிவிச்சிட்டாரு, பொங்கல்னு அறிவிச்சிட்டாரு, வணங்கான் உறுதியா வருது. ஆனால் அதை ஒட்டி இப்ப கேம் சேஞ்சர், வணங்கான், இது தவிர 8 படங்கள் வருது. 8 படங்கள்? ஆமா, சின்ன சின்ன படங்களா 8 படங்கள் வருது. இப்போ இந்த ஜெயம் ரவி நடித்த காதலிக்க நேரம் இல்லை அந்த படம் வருது. அப்புறம் சண்முக பாண்டியன் படம் படை வீரன் வருது. அப்புறம் ரொம்ப நாளாக ஐசரி கணேஷ் வேல்ஸ் இன்டர்நேஷனல் சுமோன்னு ஒரு படம், அந்த படத்தை இறக்குறாங்க. இப்படி நிறைய படங்கள், கிட்டத்தட்ட ஒரு 8 படம் இது இல்லாமல் வருது, கேம் சேஞ்சர் வணங்கான் இல்லாமல். இல்லை சரி, இப்போ இவ்வளோ பெரிய பிராண்டடான ஒரு பெரிய நிறுவனத்துக்கு வந்து இது ஒரு அவப்பேர் மாதிரி ஆயிடாது சார்? ஏன்னா நம்ம ஒரு அப்டேட்டும் தரல, எந்த ஒரு விஷயமும் சொல்லாமல் ஒரு நியூ இயருக்கு முன்னாடி ஒரு 2 ஹவர் முன்னாடி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக அஜித் அவர்கள்ட்ட பேசியிருப்பாங்களே சார், தெரிவிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நாங்கள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட போகிறோம் அப்படின்னு. ஒரு தள்ளி விடலான்னு சொல்லியிருக்கலாம், முன்னாடியே விட்டு எல்லாருமே ஒரு கவலைக்குரிய நிலைமை தள்ளுற சிச்சுவேஷன் இல்லை. இங்கே இண்டஸ்ட்ரியிலேருந்தே பல பேர் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சார் ஒன்று வர்றேன்னா வர்றேன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், நாங்களாவது வருவோம். நீங்கள் எல்லா தியேட்டரையுமே நீங்கள் பேசி வச்சுக்கிட்டு வரலைன்னா அல்லது வர்றேன்னு சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா ஏதோ ஒரு தெளிவான ஒரு முடிவை சொல்லுங்கன்னு இங்கே கொஞ்சம் பேர் நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் அஜித்திட்ட கான்ஃபரன்ஸ் காலில் பேசி அவர் சம்மதத்தோடு தான் பண்ணியிருக்காங்க. ஓகே, அவருடைய முடிவு தான் அது. ஆமாம், சொல்லி வச்சு இல்லை, அவரே முடிவு இல்லைங்க வந்தாகணும்னு சொன்னால் கூட வேறு வழி இல்லையே. இவங்க என்ஓசி வாங்கணும்ல, இங்கே அவங்க கேட்குற 30 கோடியை கொடுத்து வாங்க முடியாது இல்லை. அப்போ மேலும் பார்கெயின் பண்ணி, இல்லைங்க நாங்கள் ரிலீஸ் தள்ளி போட்டிருக்கோம், நீங்கள் ஒரு முடிவை சொல்லுங்கள், இவ்வளோ விலை கொடுக்க முடியாது எங்களால், நாங்கள் இவ்வளோ தான் உங்கள் படத்துலேருந்து பயன்படுத்தியிருக்கோம், மொத்தத்தையும் அப்படியே அடிக்கலை, நாங்கள் எங்கள் கற்பனை இதில் நிறையா இருக்குது அப்படின்னு இவங்க ப்ரூவ் பண்ணி பேசி அந்த 30 கோடிங்கிறத உங்கள் குறைச்சி அட்லீஸ்ட் ஒரு 3 கோடிக்காவது வரணும். வந்த பிறகு தான் இது வந்து சரியாக இருக்கும். ஏதோ ஒரு இன்ஸ்பிரேஷன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரே அடியாக வந்து நீங்கள் இவ்வளோ கேட்கக்கூடாது இல்லை. ஸோ அதெல்லாம் இருக்குது. ஓகே, அண்ட் இதுக்கப்புறம் இந்த கேப் வந்து ஒரு 2 இயர்ஸ் கேப் ஆயிடுமா சார் அஜித் அவர்கள் அடுத்த படம் பண்ணுறதுக்கு? இல்லை ஒரு அகைன் வந்து பேக் டு பேக் கமிட்மெண்ட் பண்ண இருப்பாரா? இல்லை, அவர் இப்போ ரேஸுக்கு போனாருன்னா அக்டோபர் மாதம் தான் திரும்ப வர்றாரு. அதுக்கப்புறம் தான் வந்து யார் டைரக்டருங்கிறதே சொல்ல போகிறாரு. இதற்கிடையில் வந்து அவர் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்காரு. யங் பிளட் அவங்களோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ணுறது இனிமேல். கொஞ்சம் அந்த அரைச்சமாக அரைக்கிற கோஷ்டியெல்லாம் இனிமேல் வேண்டான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் போல இருக்கு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிவாலாம் அதுலேருந்து பேக் அவுட் ஆயிடுவாருன்னு நினைக்கிறேன்னா. பட் தேசிங் பெரியசாமி வந்து அவரை ரீச் பண்ணதாக ஒரு தகவல் இருக்குது. ஆக்சுவலாக சிம்புவோட சேர்ந்து படம் பண்ணலான்னு சொல்லி இவ்வளோ நாள் அவர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தார். பட் சிம்புவுடைய மார்க்கெட் வேல்யூக்கும் அவர் வச்சுருக்கிற பட்ஜெட்டுக்கும் சம்மந்தமே இருக்குது. ஸோ அதனால் எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, கதை சூப்பராக இருக்குங்க, ஆனால் இவரை வச்சுட்டு நம்ம இவ்வளோ பெரிய பட்ஜெட்டில் எடுக்க முடியாது, அப்போ பட்ஜெட்டை குறைங்கன்றாங்க. பட்ஜெட்டை குறைச்சா அது படமாக வராதுங்கிறது அவருக்கு தெரியும். அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு பெரிய ஹீரோ, இந்த பட்ஜெட்டை தாங்குகிற ஒரு பெரிய ஹீரோ வேணும்னு நினைக்கும் பொழுது இப்போ அஜித்தும் 2 படத்தை முடிச்சுட்டு இன்னொரு டைரக்டரை ஃபைனல் பண்ணாமல் இருக்கார். சரி, ஒரு கல்லை தூக்கி போடுவோமேன்னு அங்கே போடும்பொழுது ஒரு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஸோ அதனால் அது அடுத்தடுத்து மூவ் ஆனிச்சுன்னா ஒரு நல்ல படம் அஜித்துக்கு நிச்சயமாக கிடைக்கும். சரி, இப்போ மகிழ் திருமணி அவர்கள் இயக்குற எல்லா படத்துக்குமே இவ்வளோ பொறுமையாக நான் வந்து பண்ணுவேன், இப்படி தான் நான் அவுட்புட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி இப்படி பண்ணிட்டே இருக்கும்போது கடைசியில் அவர் கூட படம் பண்ணுறது எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களா சார் எல்லாம்? ஏன்னா ஒரு படத்தை எடுக்கிறதுக்கு இவ்வளோ வருஷமா, அப்புறம் படம் பார்த்துட்டு கூட இதுக்காக இவ்வளோ நேரம் எடுத்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வந்துடும். நல்லா இருந்தால் அது ஓகே. இல்லை, அது இருக்குங்க. இப்போ வெற்றிமாறனெல்லாம் ஏன் ரஜினியை வச்சு படம் பண்ணணும்ல? இப்போ ரஜினியெல்லாம் வெற்றிமாறன் படத்தை பார்த்துட்டு பயங்கரமாக பாராட்டுறாரு, வீட்டுக்கு கூப்பிட்டு நல்லா சால்வை எல்லாம் போற்றி காஃபி எல்லாம் போட்டு கொடுக்குறாரு, எல்லாம் ஓகே. அவர்கிட்ட டேட்டு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார், அவ்வளோதான். வெற்றிமாறனோடு டிராவல் பண்ணுகிற நடிகர்கள் அவரோட போவாங்க, அவ்வளோதான். பெரிய நடிகர்கள் யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க. இப்போ வாடிவாசல் படமே வந்து சூர்யா டேட்டு கொடுக்குறாருன்னா விஜய் சேதுபதி மாதிரி அப்படியே வருஷக்கணக்கில் கொடுப்பாருன்னு நான் கொடுக்க மாட்டார். அவரும் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான நடிகர் இல்லை. அப்போ அவர் என்ன பண்ணுவார், சார் இவ்வளோ நாள் தான் சார் டேட்டு, அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 20 நாள் எக்ஸ்ட்ரா கொடுக்க முடியும், அதுக்குள்ளே பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி தான் உள்ளே கூப்பிடுவாங்க. அப்போ அங்கே வந்து அவருக்கு ஒரு நெருக்கடி வரும்.
அப்போ ஒரு பயந்துக்கிட்டே ஆஹா நம்ம வந்து விஜய் சேதுபதியை டீல் பண்ண மாதிரியோ சூரிய டீல் பண்ண மாதிரியோ அதை பண்ண முடியாதுன்னு நினச்சி படம் பண்ணுவார். அப்போ குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே அந்த படம் வந்துடும். எல்லார்ட்டையும் அதை அப்ளை பண்ண முடியாது. அது மாதிரி தான் மகிழ் திருமேனியும். இப்போ அவர் வந்து இந்த படத்தில் என்ன பண்ணாருன்னு எல்லாம் பார்த்துட்டே இருப்பாங்கல்ல. ஏற்கனவே உதயநிதி வந்து கழகத் தலைவன் படத்தினுடைய ப்ரொமோஷன் இதில் சொல்லிட்டாரு, இவர் நினச்சதை எடுத்துகிட்டே இருப்பார், திரும்ப எடுத்துகிட்டே இருப்பார், திரும்ப நடிக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லி போகிற போக்கில் அவர் யாருங்கிறத நக்கலை அடிச்சு விட்டு போயிட்டார். அதுக்கப்புறமும் இவங்க கமிட் பண்ணது இவங்க தப்பு. அவர் ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு பார்த்துங்க அப்படின்ட்டு. சார் நல்ல இயக்குனர், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ அருண் விஜய்லாம் இன்னைக்கு இந்த இடத்த பிடிச்சிருக்கிறாருன்னா அதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து மகிழ் திருமேனி தான். அவருடைய படங்கள்லாம் சூப்பராக இருக்கும். ஆனால் பெரிய நடிகர்களை வச்சுக்கிட்டு அவரால் ட்ராவல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஓகே, ஆனால் இது வந்து இந்த என்ஓசி இந்த ப்ராப்ளம் தானே, இல்லை 3 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு தானே சார்? அப்படியே தான் இருக்குமா? இப்போதைக்கு படம் தள்ளி வைக்கப்பட்டதுக்கு என்ஓசி தான் காரணம். ஏன்னா மேக்சிமம் அவங்க 99% வந்துட்டாங்க. இன்னொரு 1% தான் அது அடித்து கொண்டு வந்து ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு வந்திருக்கலாம். அதில் ஒன்றும் இருக்கிறத போட்டு அள்ளி போட்டு நிரப்பி கொடுங்கப்பான்னு கொண்டு வந்திருக்கலாம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை. இந்த ஒரு காரணம் தான் மேஜர் பிரச்சனையாக இருந்தது. ஓகே, வேறு ஏதாவது ரிலீஸ் டேட் பிளான் பண்ணியிருக்காங்களா சார்? இவங்க இந்த மந்த் வர அந்த மாதிரி ஏதாவது அப்டேட்ஸ் இருக்கா? ஜனவரி 24ங்கிற மாதிரி இப்போதைக்கு வச்சு வச்சுருக்காங்க போல இருக்கு. ஆமாம். ஓகே, இப்போ பொங்கலில் வந்து கேம் சேஞ்சர் வராங்க. ஸோ இப்போ கேம் சேஞ்சர் வந்து தமிழ் தெலுங்கு பைலிங்குவல் படமாக எடுத்துக்கப்படுமா, இல்லை பியூர் அண்ட் பியூர் ஒரு தெலுங்கு படமாக எடுத்துவாங்களா சார் எல்லாருமே? லைக் சங்கரோட இயக்கத்தினால? இல்லை சங்கர் வந்து அது ஒரு தமிழ் தெலுங்கு படமாகவே தான் எடுத்திருக்காரு. நீங்கள் தமிழில் வர்ற அந்த எழுத்துக்கள் எல்லாமே வந்து நேச்சுரலாகவே ஷூட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் சில காட்சிகளை வந்து தமிழில் டைலாக் சொல்லி எடுத்திருக்காங்க. அதாவது எதெல்லாம் வந்து மேஜராக தமிழ் படம் மாதிரி காமிக்கணுமோ அதுக்கு தமிழ்லேயே பேச வச்சு எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் ஒரே அடி அப்படியே மொழி மாற்ற படம்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஃபேன்ஸ்லாம் வந்து ஜென்ரலாக வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இவ்வளோ பிளைண்டாக நம்புகிறோம் அஜித் அவர்கள், ஆனால் இப்படி கைவிட்டே இருக்காரு எல்லா டைமுமே. ஆனால் அவர் ஒரு நோட்டீஸ் போட்டு எல்லாமே சொல்லிடுறாரு, நீங்கள் உங்கள் குடும்பத்தை பாருங்க அப்படின்னு. அப்படி விட்டுட்டே இருந்தால் ரசிகர்கள் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து லைக் டிட்டாச்மெண்ட் ஆகிடுவாங்கல்ல சார்? எதுவுமே சொல்லாமல். இல்லை அப்படிலாம் ஆன மாதிரி தெரியலையே. இல்லை, அவரை பொறுத்தளவுக்கு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு, நீங்கள் உங்கள் ஃபேமிலியை பாருங்கன்ட்டார். இவங்களை வந்து எல்லா இடத்துக்கும் அவர் கூப்பிட்றதும் கிடையாது, இவங்களை தொந்தரவு பண்ணுறதே கிடையாது. அவர் பாட்டா அவர் வேலை உண்டு, அவருடைய லட்சியம் உண்டுன்னு அவர் போயிட்டுருக்காரு. இவங்க தான் வந்து அப்படியே இந்த தேன் நடையில் உட்காந்துருக்கிற மாதிரி போய் மொத்தமாக அப்பிட்டு உட்காந்துருக்காங்களே தவிர அவர் வந்து வாங்கன்னு யாரையும் கூப்பிடல. ஸோ அதனால் வந்து இது எந்த விதத்திலும் இவங்க வந்து அஜித்தை விட்டு போக மாட்டாங்க. அப்படி ஒரு பாண்டிங் வந்து அவங்களுக்கு பேசிக்கலாகவே வச்சுருக்காங்க. அது என்னன்னு தெரியல. உலகத்தில் வேற எந்த நடிகருக்கும் இப்படி கிடையாது. எல்லா நடிகர்களுமே ரசிகர்களோடு கொஞ்சம் இணக்கமாக இருப்பாங்க, அவங்கள சந்திப்பாங்க, அல்லது அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஒரு ஃபீடிங் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏதோ ஒரு இன்ட்ராக்ஷன் ஒன்று அவங்களுக்குள்ளே நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அஜித்தை பொறுத்தளவுக்கு இது எதுவுமே வேணான்னு ஒதுங்கின பிறகு தான் இவ்வளோ கூட்டம் அவர் பின்னால் ஓடுது. அப்போது ஒருவரை புறக்கணிக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆர்வம் வரும் போல இருக்குது. இது இப்படி ஒரு சைக்காலஜி இருக்குங்கிறத அஜித் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஸோ அதனால் இந்த கூட்டம் அஜித்தை விட்டு போகாது. இவங்க எப்படி எல்லா நியூஸஸோட இதுவுமே கிராக் பண்ணுறாங்க? ஏன்னா இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குனால அவங்க பிடிச்சிருவாங்க. பட் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் அவங்க கேட்குறது வந்து எப்படி அவ்வளோ மைன்யூட்டாக படம் ரிலீஸ் ஆகாது, பொங்கல்னே போடல, அப்போ கண்டிப்பாக வந்து பொங்கலில் ஸ்கிப் ஆக போகுது அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து டீட்டெயிலாக சொல்கிறீங்க. அது எப்படி சார் பண்ணுறீங்க? அது அவங்க சொல்லுங்க ஃபேன்ஸ். அதுதான் ரகசியம். அதை எப்படி நம்ம பொது வெளியில் சொல்லலாம்? ஓகே, அந்த அளவுக்கு நெட்வொர்க் இருக்குது அப்படின்னு. ஆமாம், கட்டாயம். ஓகே, சிறப்பு சார். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.